ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வியாழக்கிழமை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சமாதானத்தினால் நிறைந்தவர்களாய் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களாக, மன ரம்யமுடையவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நேற்று நான் சொன்னது போல இந்த பிலிப்பியர் நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. ஆனால் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுல் எழுதுகிறார், எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிற வார்த்தை. அதுல 4ஆம் வசனத்தை சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6ஆம் வசனத்தை சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருந்தால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, இது நல்ல இந்த 2 வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று, எல்லாம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஊரார்ட்டெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதை கேட்கிறவர்கள் உங்களை தூற்றுவார்கள், அல்லாவிட்டால் துர்ச்செய்தியை பரவ செய்வார்கள். தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம் சொல்லியிருக்க, அப்பொழுது, எப்பொழுது? ஊராடத்தெல்லாம் போய் உங்கள் கதையை கொட்டும் போதல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றியோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து. உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய சிந்தையில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வேண்டுமானால் எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படாமல் அவரிடத்துல சொல்லுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து. பீஸ் ஆஃப் காட் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், விளங்கி கொள்ள முடியாத சமாதானம். அதனால் இந்த கால வேளையில நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சமாதானம் எங்களால் விளங்கி கொள்ள முடியாத சமாதானம். உலகம் எங்களை பார்த்து சொல்லும், அவன் எவ்வளோ கஷ்டமா இருக்கான், ஆனால் என்ன சமாதானமா இருக்கான், சந்தோஷமா இருக்கிறானே என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான சமாதானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தினால நாங்கள் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திற்கு உண்மை காண்பித்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒத்தாசைப்படும். அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை இன்றைக்கு ஆளக்கடவுது. God bless you abundantly again and again and again and again. Amen.